நம்ம தோட்டத்தில் முழுக்க ஆர்கானிக் முறையில் விளைவிச்ச பழங்களை வச்சு நாம் இன்றைக்கி வாழை இலை பழ விருந்து சாப்பிட போகிறோம். வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பழங்களை பறிச்சிடலாம். இந்த வாட்டர் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏ, சி, டி, இ இந்த மாதிரி ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குது. மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது. இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆனால் சூப்பரான ஒரு இமீடியட்டாக பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது இந்த வாட்டர் ஆப்பிள். அதை தவிர இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களோட டைஜஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதை தவிர உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. இது ஒரு ஹெல்த்தான சூப்பரான ஃப்ரூட். நீங்கள் பழமாகவும் சாப்பிட்லாம். அதை தவிர இதில் ஊறுகாய் பண்ணலாம், கூட்டு, பொரியல் இந்த மாதிரியும் பண்ணலாம். வெயிட் லாஸுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டர் ஆப்பிள் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வாட்டர் ஆப்பிள். இங்கே நல்லா பழுத்து நல்லா பெருசாக இருக்குது. நேச்சுரலாக விளைஞ்ச பன்னீர் திராட்சை. மற்ற திராட்சையை விட இந்த மாதிரி கொட்டை இருக்கிற பன்னீர் திராட்சை ரொம்ப உடம்புக்கு நல்லது. பூச்சி மருந்து எதுவுமே அடிக்காமல் நேச்சுரலாக வளர்ந்தது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். லைட் புளிப்பு, அவ்வளோதான். 90% இனிப்பு. ஒரிஜினல் ஆர்கானிக் நாட்டு சப்போட்டா. வாங்க அதை ஃபஸ்ட்டு பறிச்சிடலாம். இந்த சப்போட்டாவை நம்ம காயாக இருக்கும்போது பறிச்சிடணும். இது முழுசாக பழுக்கும்போது இங்கே இருக்கிற கிளி, அணில்கள்லாம் முழுசாகவே இது சாப்பிட்ரும். அதுக்காக இதை நம்ம காயாக இருக்கும்போது பறித்து இப்போ நம்ம இதை பழுக்க வச்சிடலாம். சப்போட்டாலேயே இது வேறு ஒரு வெரைட்டி, உருண்டை ரகம். இதையும் ஒரு சாம்பிள் பறிச்சிடலாம். ஓகே, இதுதான் சூப்பராக விளைஞ்ச நாக்பூர் ஆரஞ்சு, இயற்கையான முறையில் விளைஞ்சது. வாங்க இதையும் பறிச்சிக்கலாம். சூப்பராக விளைஞ்ச நாட்டு இலந்த, இதையும் பறிச்சிக்கலாம். தோட்டத்தில் நிறைய பழங்கள் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி இரவு உணவுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா பப்பாளி, வாட்டர் ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு, இலந்த பழம், சப்போட்டா. நம்ம ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஆப்பிள், பேரிக்காய், கொஞ்சம் ப்ளம்ஸு இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. நல்லா வாட்டரியாக இருக்குது. அடுத்த ஃபேவரட் திராட்சை. இதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டக்குன்னு சாப்பிட்றது ரொம்ப எனக்கு பிடிச்ச இது. %90 இனிப்பு, ஒரு 10% புளிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ இனிப்பு அப்படின்னா 1 கிலோ சர்க்கரையை ஒரு பழத்தில் அடக்கின மாதிரி ஒரு இனிப்பு. வாங்க நெக்ஸ்ட்டு இலந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம். இது இன்னும் இலந்த பழம் இன்னும் பழுக்கணும். இருந்தாலும் காயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தோற்பாக இருக்குது. அந்த இனிப்பை சாப்பிட்டு இது சாப்பிடும்போது கொஞ்சம் தோற்பாக தான் இருக்குது. இது சூப்பரான ஒரு நாட்டு பப்பாளி. இதனுடைய சுவை ரொம்ப அதிகம். உள்ளே வந்து விதைகள் இருக்கும். பாருங்கள்,
பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாதி பப்பாளி பழம் சாப்பிட்டா எனக்கு இன்றைக்கி டின்னர் முடிஞ்சுது. நல்ல டேஸ்ட்டு.